வணக்கம். ஸ்டூலை போட்டுக்காங்க. நம்ம இது வரைக்கும் திருப்பாவையில் மார்கழி மாதத்திலே சிறந்தது மார்கழி. கிருஷ்ணர் நான் மாதத்தில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த மாதத்தில் மார்கழியாக இருக்குன்னா அவ்வளோ விசேஷம். மார்கழி மாதம், இந்த மார்கழி அப்படிங்கிறது குரு தனுர் மாதம். தனுர் மாதம் மீன மாதம் அப்படின்னா குருக்கு அதிபதி. இந்த வெள்ளி எழுந்து வியாழம் தனுசு ராசிக்கு அப்புறம் மகரம். மகரத்தில் தான் உத்தராயணம் வடக்க பார்த்து போகுது. வெள்ளி தான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தனுர் மாதத்தில் காலையிலேயே நாட்காலையில் நீராடி கோயிலுக்கு போய் தரிசனம் செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறேன். அப்போது கோவிலில் போய் தரிசனம் கிடைச்சா நமக்கு என்ன தரும் அப்படிங்கிறது மார்கழி திங்கள்னு 1வது பாசனத்தில் சாதிக்கிறேன். அடுத்தது எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வையத்து வாழ்வீர்கள்னு பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலகம் மும்மாறி சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள ஏழைய மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான விஷயம் இதில் இந்த மாதிரி எனக்கு தெரியல, அடியருக்கு இதுவரை தெரியல. ஒங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் அம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி மீது ஓங்குது செல்வன் தேங்காதே இருந்து சீர்த்து முளை பெற்று வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைஞ்சு எல்லாம் மும்மாறி புரிஞ்சு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நோன்பு நோக்க போகிறோன்னா ஐப்பசி கார்த்திகை அடமழையாக இருக்குது. மார்கழி மாதம் அடமழையாக இருந்தால் கார்த்திகை 4 மணிக்கு எப்படி போக முடியும்? மழை பெஞ்சதுன்னா நம்ம போக முடியுமா? அதாவது பாவத்தை வெயிலில் இவ்வளோ நாள் அலைஞ்சிடலாம். மழை பெய்யுதுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் வருது. அப்போது நோன்பு நோக்கு போகணும், திருவழியாக பாடின்னு போகணும், தோழிமார்கள்லாம் கூட்டிட்டு திருவழியாக பாடி கோவிலுக்கு போகணும், வீதி வழியாக பாடி கோவிலுக்கு போகணும் இல்லையா?
இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கும்போது வர்ண பகவானுக்கு கட்டளை இடுறார். வர்ண பகவான் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கையறவே ஆழியுள் புக்கு முகுந்து குடார் தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் வெயிறுத்து பாலியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றது தாளாதே சாரங்கம் முதைத்த வடமலை போல் வாட உலகினில் பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன். ரொம்ப யார்ட்டையும் ஒரு கட்டளை போடுறோம், ஒரு ஆர்டர் கேட்குறோம்னா சும்மா கேட்கக்கூடாது. அவனை பற்றி பெருமைப்படுத்தி பேசணும். கொஞ்சம் இதாக பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து கட்டசி அது மாதிரி ஆழிமலைக்கண்ணன் அவனுடைய சுரூபம், அவனுடைய மலை எப்படி உண்டாகுது, ஏது உண்டாகுது எல்லாம் சொல்லிவிட்டு நாங்களும் நோன்பு நோக்க போகணும். நாங்களும் இந்த பூலோகத்தில் நல்லபடியாக இருக்கணும். நான் இறைவனை அந்த பரமாத்மனை வாங்க போகிறோம். மலையே கொஞ்சம் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இந்த வர்ண பகவானுக்கு கட்டளையிடுறது. சரி, கட்டளையிட்டாச்சு. நம்ம வந்து வீதி வழியாக இந்த நோன்பு நோக்கிறதுக்கு அந்த கோவிந்தனை பாடிகிட்டே போகும்போது தோழிகள்லாம் பாடுறா. பாடிட்டு போகும்போது இதில் ஒருத்தர் விகண்டாவாதத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. எது செஞ்சாலும் அதில் வந்து என்ன இப்படிலாம் செஞ்சால் அப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு தோழிகள் கேட்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்ம இப்படிலாம் போனால் நம்ம பாவமெல்லாம் போயிடுமோ என்ன அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எந்த ஒரு காரணம் நம்ம வந்து நம்ம எடுத்து செய்கிறோம், நல்லபடியாக போகணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா 4 பிரச்சனைகள் வரும், 4 கேள்விகள் இருக்கும். கல்யாணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும். அப்போ அந்த இதுக்கு ஆண்டாள் விளக்கம் கொடுக்குறா. கோதை நாச்சியார் இப்போல்லாம் அவங்க ஆண்டாள் கிடையாது. ரங்கநாதர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்டாள் வந்து கோதை நாச்சியார், கோதை அவன் வந்து விளக்கம் கொடுக்குறான். அந்த விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்கழி 5. மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். மார்கழி மாதத்தில் 5ஆவது நாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தூது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேன். இந்த கூட்டங்களில் போகும்போது அதில் ஒவ்வொரு தோழிமார்கள் ஃப்ரெண்ட்ஸு கோதையினுடைய ஆண்டாளுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. இந்த நோக்கு நோக்கமே அதனால் என்ன நமக்கு பலன் இருக்குது, இப்படிலாம் கிடைக்குமா? நம்ம கர்மம்னு ஒன்று இருக்கு, விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது விதிப்படி தானே நடக்கும். இதுக்கு நம்ம புதுசாக எஃபோர்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைப்பண் பேசுகிறாங்க. அப்போது இந்த கர்ம ஞானம் செய்யக்கூடிய அந்த வசிஷ்டர்கள், முனிவர்கள், அவா வந்து முக்தியடையக்கூடிய சக்தர்கள், அவங்கள போல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வேதாந்தங்கள் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆண்டாள் விளக்கம் கொடுக்குறா. நமக்கு அந்த ரிஷிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி தெரியணும்னே நமக்கு அவசியம் இல்லை. வேதாந்தங்கள் சாஸ்திரம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சம்பிரதாயம் கூட தெரியாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில இருக்குது. அந்த மாயனை அப்படின்னா மாயம் அப்படிங்கிறது வேறு மாதிரி. மாயனை மண்ணு வடமதுரை தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படிங்கிறது அந்த யமுனை துறைவனுக்கு இதில் இருக்கக்கூடிய யமுனை தொழுது தாமோதரனை தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமானால் அவனை பாடி மனத்தினால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். தில் ஹார்ட், நம்ம ஹார்ட் மூலமாக சிந்திக்கணும். சிந்திச்சாச்சுன்னா சிந்தித்தோமானால் பல ஜென்மங்களில் நாம் சேர்த்து
இனி சேர்க்கப் போகும் பாவம் அனைத்தும் தீயினில் தூசாகும் செப்பியில் அப்பேற்பட்ட அரமனை நாம் எப்படி அணுகுவது? நாமோ அசுத்தர்கள். அசுத்தர்கள்னா அவ்வளோ விவரம் தெரியாதவங்கள என்றால் நமது அருகதையெல்லாம் பார்க்க தேவையில்லை. உள்ள மாதிரியே இப்படியே சென்றடையலாம். அவன் வருவானா, நாம் அங்கே செல்ல வேண்டுமா என்றெல்லாம் குழப்ப தேவையில்லை. ஒரு காரியம் எடுத்தாச்சுன்னா அந்த காரியத்தில் துணிவு இருக்கணும் அப்படின்னு பெரிய பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன தான் வரட்டுமே, இப்போ இந்த ஒரு சேனல் வந்திருக்கோம், இது எடிட் பண்ணாமல் போகிறாரு, அப்படியே போடுறாரு, இப்படியே செய்கிறாங்க, இவ்வளோதான் வரட்டுமே. ஆனால் எடுத்த காரியத்தை எடுத்துட்டோம்னா ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு கதைகள் இருக்குது. நீங்கள் விரும்பி கேட்குறா இருந்தால் நான் சொல்கிறேன். அப்போது அந்த கண்ணனை நம்ம எப்படி அடைவது என்ற பயத்தினால ஒருத்தர் கேட்குறாங்க. மிக எளிமையாக இந்த பஜனைகள், இந்த கோவிந்தனை சேவிக்கிறதுனால, கோவிந்தனை தொழுகிறதுனால நம்மளுடைய பாவங்கள் போகும். எந்த ஊர் நீர் என்று விசாரிப்பது வழக்கம். அதை போல கேட்டுக்கொண்டு இவன் யமுனை துறைவன் என்கிறார்கள். யார? கோவிந்தனை, அந்த பெருமாளை, பரமபதனை. வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய கங்கா நதியை போல இங்கே கண்ணன் இருக்கும் கோகுலத்தில் யமுனை நதி ஓடுகிறது. யமுனை நதி ஓடுறது இவன் இது மட்டும் இல்லை, கோகுலத்தில் மட்டும் இல்லை, அந்த கம்சன் இருக்கிற இடமும் ஆயர்பாடு எல்லாமே அது ஒட்டியே தான் இருக்குது. யமுனக்கரையை தான் நம்ம ஒரு கதையில் பார்க்குறோமே, சினிமாலாம் பார்த்த மாதிரி அந்த வசுதேவர் சிறையில் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு யமுனை வழியாக கடந்து ஆயர்பாடிக்கு போகிறாருங்கிற கதையை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் அதே மாதிரி தாமோதரனை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தாமோதரன் அப்படின்னா இந்த இடுப்பில் தாம்புனா கயிறு, கயிறு கட்டினம், கயிறு இடுப்பில் கயிறு கட்டுறது. இந்த இடுப்பில் கயிறு கட்டி அந்த தடமே விழுந்து, அதுக்கு ஒரு அருமையான பாடல் ஒன்று, பாசனம். இது யாருன்னா மதுரகவி ஆழ்வார். சரி, மதுரகவி ஆழ்வார் 11 பாட்டு தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடியிருக்கார். ரொம்ப ரொம்ப குறைவான பாடல். மதுரகவி அப்படின்னா மதுரம் தேன் போன்று பாடக்கூடியவர். அவர் 11 பாட்டு தான் பாடினார். 11 பாட்டையும் எம்பெருமானை பற்றி கிடையாது, குருநாதரை பற்றி தான். குருநாதர்னா அவருக்கு அவ்வளோ வசதி. ஆமாம், நமக்கு தொழில் ஒன்று பண்ணுறோம் இல்லை படிச்சிருக்கோம் அப்படின்னா குருநாதர் இல்லாமல் நம்ம வர முடியாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, குருநாதருடைய அனுக்கிரகம் இருக்கணும். அவருடைய முயற்சி தான் எம்பெருமானனை யார் வேணாலும் அடையலாம். இதுக்கு அருமையான கதைகள் இருக்கு. குரு அப்படின்னா யார்? குரு இல்லாமல் நம்ம பண்ணுறது யார் அப்படின்னா, நம்ம காலேஜ் அந்த மாதிரி ஒரு இதை வாய்ப்பை குருன்னு நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைனில் நம்மளாகவே முயற்சி பண்ணி படிக்கிறோம். அது குரு இல்லாமல் படிக்கிற, அந்த குரு இருக்கார், மறைமுகமாக இருக்கார். நேர்முகமாக பண்ணுறது வேறு, மறைமுகமாக பண்ணுறது வேறு. அப்போ அதே மாதிரி பூனை நியாயம், குரங்கு நியாயம். இந்த பூனை அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, தாய் பூனை குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடமா வாயில் கவி பொத்தி கொண்டு போகும். அது தாயினுடைய வாத்சல்யம், கருணை. அதே மாதிரி குரங்கு நியாயம். குரங்கு நியாயம் அப்படின்னா குரங்கு நியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முடியுதா? குரங்கு நியாயம்னா என்ன அப்படின்னா, குட்டி தான் இறுக்கி பிடிச்சிக்கணும் தாயை. குட்டியை இறுக்கி பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா குட்டி கீழே விழுந்துடும்.
குட்டிக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி, அம்மாவுக்கு பொறுப்பு இல்லை. குரங்கு நியாயம்னா அதே மாதிரி நம்ம வந்து குருவை பிடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து வழிகாட்டுவார். எப்படி அவர் எப்படி நம்ம குரங்கு மாதிரியே பிடிச்சிக்கணுமா, அவர் வந்து பூனை மாதிரியே இருப்பார். எப்படி தாய் பூனை தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி நம்ம குருநாதர் நம்மளை ஒரு தாய் பூனை மாதிரியாக நம்மளை கரை சேர்ப்பார். அதனால் குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவர் குரு. குருனுடைய ஆலோசனை பிரகாரம் யாரெல்லாம் நடக்கிறாளோ அவள் மேன்மை அடைவா அப்படிங்கிறது நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த இந்த சிறு தாம்பினால் அவங்க இழுப்பை கட்டுறாங்க. யார் கட்டுறாங்க அப்படின்னா யசோதா கல்பி யசோதம்மா கட்டுறாங்க. அப்போ யசோதையை கட்டும்போது அது இறைவனை கட்ட முடியுமா? கண்ணனை யாராலையும் கட்ட முடியாது. இருந்தாலும் அவள் வந்து கட்டி போடுறான். அந்த அன்புக்காக கட்டுப்படுறார். அதுக்கு தான் முதல்ல ஆரம்ப பாட்டு, கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னி தென்குருவோர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே அப்படின்னு சாதிக்கிறார். என் ஆவுக்கே அப்படின்னு கண்ணினுன்னா சிறு தாம்புனால், கண்ணி போன்ற ஒரு சிறு தாம்பு கயிறுனால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனுங்கணும். அவள் யசோதா கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கட்டிய பெருமாயனுங்கணும். ஆனால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அந்த கட்டுக்கு அவர் கட்டக்கூடிய கட்டுக்கு அவரால் உட்பட்டுண்டார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில், அவர் என்னுடைய அப்பனாகவே இருந்தாலும் நம்பி தென்குருகோர் நம்பி என்ற கால், இந்த ஆழ்வார் திருநகரி நம்பினா ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அவர் பேரை சொன்னால் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே கண்ணினோன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் அமையும். ஓகே, இப்போது அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு மாதிரி அந்த எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, தாமோதரனை அப்படிங்கிற பேருக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குது. தாமோதரன்னா தாமுனால் கட்டப்பட்டவர். தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, அவனை சுத்தமாக நல்லா குடிச்சிட்டு அதிகாலையில் குட்டு போய் அந்த தாமோதரனை வணங்கினால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயால் பாடணும், மனத்தினால் சிந்திக்கணும். இப்படி பண்ணால் போய பிழையும்னா போன பிழை, நம்ம இது வரைக்கும் செஞ்ச பிழை, இறந்த காலத்து நேற்று வரைக்கும் செஞ்ச பிழை, இன்னைக்கு செய்கிற நாளைக்கு செய்யக்கூடிய பிழைகள் எல்லாமே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பிலோர். ஒரு வஸ்துவை அக்னியில் போட்டால் என்னாகும்? தூசு போல சாம்பல் தான் மிச்சமாக. அதே மாதிரி நம்ம பாவம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க. ஓகே, மீண்டும் நாளை பார்ப்போம். கோலம் எப்படி இருக்குது, நம்மளுடைய இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாராயண மங்களாணி பவந்து. சதமானம் பகவதி சதாய புருஷ சகேந்திரிய ஆயுஷ் தேகேந்திரிய பிரபிதித்தது தானியம் தனம் பசுபதி சதசம்பஸ்திரம் தீர்க்கமாயு ஆயுஷ்மான் பவதி மங்களாணி பவந்து. நாராயண.